அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு. அத்தியாயம் 6. வீட்டுக்குள் நுழைந்தோம். வெளியிலிருந்து பார்த்த வீட்டின் பழைய தோற்றத்திற்கும் இப்பொழுது உள்ளே காணும் வரவேற்பறைக்கும் ஆச்சரியம் மிக்கவாறு நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. ஆடம்பரமான விசால வரவேற்பறை, விலையுயர் ஓக் மரங்களான ஜன்னல், கதவு மற்றும் அலமாரி. விரித்திருந்த அறையின் எதிர் சுவரில் அப்பக்கம் செல்ல பெரிய வெள்ளை கதவொன்று இருந்தது. என் கொழுந்தனாரின் பகுதி இது. கீழ்த்தளம் பிலிப் மற்றும் அவன் மனைவி மகதாவுக்கு என்றார் எடித். இடப்புறமிருந்து கதவின் வழியே தென்பட்ட மற்றும் ஒரு பெரிய அறைக்குள் நுழைந்தோம். கண்ணுக்கு இதமூட்டிய வான் நீல நிற சுவர், கதவு, ஜன்னல், சட்டங்கள் என எங்கிலும் நடிகைகள், நாட்டிய தாரகைகள், படக்காட்சிகள் மற்றும் நாடக காட்சிகளின் புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. விருதுகளை கூறும் சான்றிதழ்கள், கேடயங்கள், பூங்கொத்துக்கள், விதவிதமான பாராட்டு நினைவு பரிசுகள் எல்லாம் அறை முழுவதும் நிரம்பி கிடந்த சிறுசும் பெருசுமான அலமாரிகளில் அழகாய் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. அறையின் அனைத்தையும் மனதில் பதிய வைத்தேன். பிலிப்பை பார்க்க வேண்டுமா என எண்ணம் உள்ளது, இல்லையா என்றார் எடித். நான் பிலிப்பை பார்க்கவா எண்ணியிருந்தேன்? இல்லை என்றே நினைக்கிறேன். நான் முக்கியமா எண்ணி வந்ததெல்லாம் சோஃபியாவை தரிசிக்கத்தான். அது கிடைத்தாயிற்று. துப்பு துலக்குவதில் அப்பாவின் எண்ணத்திற்கு முழு ஒத்துழைப்பை நல்குவதாய் அவளும் கூறிவிட்டாள். இப்பொழுது என்னை இந்த எடித் பாட்டியிடம் சிக்க வைத்து மீன் வாங்கப் போய்விட்டாளே. பிலிப்பை பார்க்கிறாயா என்றார் எடித். இன்றே பார்க்க வேண்டுமா? எந்த வகையில் அவரை போய் பார்ப்பது? சோஃபியாவை ஆழ காதலிக்கும் கட்டழகு இளைஞனாய் போய் முன்னின்றா? தங்கள் பெண்ணை தருகிறீர்களா என்று அளவிலா? இல்லை, வீட்டிற்கு வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்து போக சொன்னார்கள் என்னும் அளவிலா? இல்லை, போலீசாருடன் வந்த நபராகவா? இவ்விதமாய் நான் பூவாத்தலையா போட்டு கொண்டிருக்க சிந்தித்ததெல்லாம் பதில் தர அவகாசம் கொடாமல் வீட்டின் நூலகத்திற்கு செல்வோம் வா என்றார் எடித். சொல்லப்போனால் எடித் பிலிப்பை பார்க்கிறாயா என கேட்டது கேள்வி வகையே அல்ல, அது ஒரு வகை உத்தரவு. கேள்விக்குள்ளேயே உத்தரவாய் பதிலை பொதித்து வைக்கும் கைங்கரியம். ஒரு வீட்டிற்குள் வந்த பிறகு இன்னாரை மட்டும் பார்க்காமல் கிளம்புகிறேன் என சொல்லத்தான் முடியுமா? எந்த விஷயத்திலையும் பதிலை எதிர்நோக்காது உத்தரவிலேயே வாழும் பிறவி எடித் என அலசி வைத்தேன். இந்த அறையின் இடப்புற கதவு வழியே வெளியே வந்தோம். அழகிய தாழ்வாரம், அதன் நடைபாதை நெடுக்கிலும் இருபுறமும் அழகு பூந்தொட்டிகள், அப்பூக்களிலிருந்து கிளம்பி மயக்கும் ஏகாந்த வாசம். இது மட்டுமல்ல, நிறைய கொடி வகைகளை பயிரிட்டு ஒரு சிறு காட்டின் சூழலும் செய்யப்பட்டிருந்தது. பிலிப் ஒரு கலாரசனை மிக்கவன். நூலகத்துக்கு இட்டு செல்லும் இத்தாழ்வாரத்தின் எழிலை நான் வியப்பதை பார்த்து குறிப்பிட்டார் எடித். நூலகமும் தாழ்வார நேர்த்தியுடன் காக்கப்பட்டிருந்தது. புத்தக அலமாரி நெடுவென மேற்கூரை வரை அமைக்கப்பட்டிருந்தது. டீஃபாயில், மேஜைகளில், சில நாற்காலிகளில் கூட புத்தகங்கள் இருந்தன. ஆனால் சிதறி அல்ல, ஓர் ஒழுங்குடன். இங்குதான் பிலிப் முழு நாளும் இருப்பதாகவும் அவர் வாழ்வே புத்தகங்கள்தான் என்றும் அழுத்தி சொன்னார் எடித். முழுக்க அடைக்கப்பட்டிருக்கும் அறை ஏசி தயவால் குளிரிடப்பட்டிருந்தது. புத்தகத்தாள்களின் வாடை தவிர நான் தேடிய அந்த வாடை இல்லை. சிகரெட் வாடை. ஆக பிலிப் புகைப்பவர் அல்ல. நாங்கள் நுழைந்ததும் ஏற்பட்ட ஓசையால் நூலக அறையின் எதிர்மூலையில் போடப்பட்டிருந்த படிக்கும் பகுதியிலிருந்து எழுந்தார் பிலிப். 6.5 அடி நிச்சயம், அத்தனை உயரம், நல்ல சிகப்பு, பரந்த தோள்கள், கலைமிகும் முகம். இத்தனைக்கும் மேலே அந்த ஆணழகு. வயது 50 இருக்கும். இந்த 50லையும் தொய்யாத உடற்கட்டு, திண்ணென்ற உடற்பயிற்சி தேகமும், சுண்டி இழுக்கும் கூர் மூக்கும், கொஞ்சம் கூட நரைக்காத நெற்றி தொடும் கரும் முடி கற்றைகளும். நான் மிக பிரபல படத்தின் அதிரூப கதாநாயகனை பார்ப்பது போல பிலிப்பை பார்த்தபடி நின்றேன். அசிங்கம், அவலட்சணம் என்று லியோனட்டை பற்றி பத்தியாய் பேசிய ஜனங்கள்
எப்படி இப்படிப்பட்ட சுந்தரனை பற்றி, அதுவும் அழகற்ற லியோனேடுக்கு பிறந்துள்ள அழகனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டுள்ளார்கள் என ஆச்சரியம் பொங்கியது. பிலிப், இவர் சார்லஸ் என அறிமுகப்படுத்தி வைத்தார் எடித். ஓ, எப்படி இருக்கிறீர்கள்? இது பிலிப். ஒருவேளை என்னை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பாரோ? விளங்கவில்லை. கை குலுக்களின் போது அவரின் கை அதீதமாய் சில்லிட்டிருந்தது. எனக்குத்தான் சோஃபியாவின் தந்தை காண கிடைக்காத ஆணழகு போன்ற சிறு சிறு அதிர்வுகளால் பரபரப்பு இருந்ததே அன்றி பிலிப் முகம் நிர்சலனமாகவே இருந்தது. கை குலுக்கல்கள் முடிந்ததும் அடுத்து என்னும் தோணியில் பொறுமையாக, ஈடுபாடு அதிகமின்றி நின்று கொண்டிருந்தார் அவர். ஏதோ போலீஸ் அதிகாரிகள் வருவதாய் சொன்னேயே பிலிப் என எடித் தான் எங்களின் அறிமுக இறுக்கத்தை தளர்த்தார். வந்தாயிற்றா? முதன்மை காவல் அதிகாரி ஏதோ பெயர் என்று என யோசித்தபடி டீஃபாயில் கிடந்த பார்வையாளர் அட்டை ஒன்றை எடுத்து பார்த்து, டெவரேனர் என்னுடன் பேச வருவதாய் ஏற்பாடு என்றவர். உட்காருங்க சார்லஸ் என்று ஒரு நாற்காலியை சுட்டி காட்டி அதன் எதிர் சோஃபாவில் அவர் அமர்ந்தார். அவர் வந்தாயிற்றா பிலிப்? இது எடித். அப்படியே நினைக்கிறேன். எப்பொழுது எங்குள்ளார்? தெரியவில்லை. ஒருவேளை மாடியில் இருக்கலாம். யார், பிராண்டாவுடனா? அதெல்லாம் தெரியாது தாயே. இருவரின் உரையாடலின் இடையே பிலிப்பை நோக்கியபடியே இருந்தேன். மிக மிக அமைதியாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஸ்பஷ்டமாய் பதில் தந்தபடி எவ்வித சலனமும் இல்லாமல் இருந்தார் பிலிப். இந்த குணாதிசயத்தை பார்க்கும்போது பிலிப்பின் அருகாமையில் கொலை நடுங்க வைக்கும் ஒரு கொலை நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை எனப்பட்டது எனக்கு. மகர்தா எழுந்தாயிற்றா? எனக்கு தெரியவில்லை. 11 மணிக்கு முன் எழுந்திருக்கும் வாடிக்கை அவளுக்கு கிடையாது. இதை கூட ஒரு குற்றமாய் கூறாமல் தினசரி நடவடிக்கையாய் கூறியது பிலிப்பின் குழம்பாத மனோநிலையை காட்டிற்று. ஏய், அதோ வருகிறதே குரல், மகதாதான் போல என்று எடித் குறிப்பிட்ட குரல் நூலக நுழைவாயில் பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. மூடப்பட்டிருந்த கதவையும் தாண்டி எங்களை நெருங்கிய படபடபடபடவென்று இடைவேளை இல்லாது பேசிய கனத்த குரல் அது. சில நொடிகளில் நூலக கதவு உடைத்தெறியப்பட்டார் போல் பளீரென திறக்கப்பட்ட மகதா மட்டும் நுழைந்தாள். எனக்கு வியப்பு தாளவில்லை. வந்திருப்பது ஒருத்தி. எப்படி இவளால் ஒரு பெண் கூட்டமே வந்ததை போன்ற அபிப்பிராயத்தை உண்டு பண்ண முடிந்ததோ? வலக்கையில் நீண்ட குழலொன்றில் சிகரெட்டை ஏந்தியிருந்தாள். இடக்கை அவள் அணிந்திருந்த நீண்ட தரை தொட்ட பாவாடையை தூக்கி நிறுத்திய வண்ணமாய் இருந்தது. நடிகை, ஆனாலும் மேக்கப் போடவில்லை. இருந்தாலும் நீல நிற விழிகள் கொண்ட பெரிய வில் போன்ற கண்கள் அவளுக்கு கவர்ச்சியூட்டின. எண்ணெயில் கடுகு வெடிப்பது போல மூச்சு விடாமல் பேசிய வண்ணமாயிருந்தாள். அந்த அத்தனை பேச்சிலும் நல்ல ஏற்ற இரக்கம் கொண்ட கிரகிக்கும் கவர்ச்சியும் கொஞ்சலும் பாராட்டும்படியான நிறுத்தங்களும் இருந்தபடியால் குழப்பமே ஏற்படவில்லை. டார்லிங், பொறுக்க மாட்டேன், இனி பொறுக்க மாட்டேன். விசாரணை, மண்டையை போட்ட உன் தகப்பனார் குறித்து விசாரணை. இது குறித்த அறிவிப்பு இன்னும் வெள்ளைத்தாளில் வரவில்லை. ஆனால் வந்துவிடும். சரி, என்னையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள் என வைத்துக்கொள்வோம். விசாரணையின் போது என்ன உடை அணிவது? சோகத்தில் ரொம்ப தாழ்ந்து போயிருப்பது போல பிரதிபலிக்க வேண்டுமா? கருப்பா? அது எனக்கு சரிப்படுமா? இல்லை. கருநீல நாவற்பழ நீல உடை? அது எனக்கு சரிப்பட்டு வருந்தானே? எனக்கு உடைவிற்கு அந்த வியாபாரியின் முகவரி அட்டையை எப்போதென்று எங்கோ வைத்து தொலைத்தேன். பெரிய அவென்யூ அருகில் என்று சொன்னதாய் ஞாபகம். இப்பொழுது பெரிய அவென்யூவிற்கு நான் கடையை தேடி புறப்பட்டேன் என்றால் பின்னோடையே போலீஸும் வந்து கழுத்தறுக்கும். அர்த்தமற்ற கேள்விகள் கேட்கும் தானே? இப்படியாய் அங்கும் இங்கும் உளவியபடியே பேசியவள் திடுமென்று பிலிப்புக்கு எதிரே இருந்த நாற்காலியில் தூக்கி வைத்த கல் போல திண்ணென்று அமர்ந்தாள். பார், நான் என்ன குதிக்கிறேன். நீ எத்தனை அமைதியாய் இருக்கிறாய். எப்படித்தான் உன்னால் இத்தருணத்திலும் இப்படி அமைதி சுரூபமாய் இருக்க முடிகிறதோ? மரம் மரம் என்று பொங்கினாள். அதே பரபரப்பில் கால்களை தூக்கி நாற்காலியில் குத்துக்காலிட்டு இன்னும் தொடர்ந்தார். பிலிப், இனி இந்த வீட்டை விட்டு நாம் வெளியேறலாம் என உனக்கு தோன்றவில்லையா? விடுதலை, முழு விடுதலை. லியோனைட் இருந்தவரை அவரை நாம் தனித்திருக்க விட்டதில்லை. இனி கிளம்பலாமே. வற்றாத அன்பை நம்மீது பொழிந்தார்.
இல்லை என்று சொல்லவில்லை. அதுவும் அந்த மாடிப்பகுதி புது சுந்தரி நம் உறவுக்குள் ஏற்படுத்த முயன்ற குழப்பங்களையும் மீறி அவரை தனியே விட்டுவிட்டு நாம் வெளியேறி இருந்தோம் என்று வைத்துக்கொள். கிழம் நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய அத்தனை சொத்தும் சேர்த்து ஒரு பெரிய நாமம் இட்டு தொலைத்திருக்கும், தெரியுமா உனக்கு? அப்படி ஒரு பயங்கர ஆசாமி. இவ்வாறாக அங்கும் இங்கும் நடந்தவற்றை தேர்ந்தெடுத்து கதம்பமாக்கி கொண்டிருந்தவள் ஜிவ்வென்று தனது நடிப்பு துறைக்கு தாவினாள். பிளிப் பிளிப் என் ராஜா எடித் தாம்சன் நாடகத்தை அரங்கேற்ற இந்த காலகட்டம்தான் எனக்கு மிக மிக உகந்ததாய் படுகின்றது. அப்பாவின் மரணம் செலவின்றி நமக்கு வேண்டிய விளம்பரம் தந்துள்ளது. ஆகையால் அந்நாடகத்திற்கு என் பெயர் செலவற்ற விளம்பரம். நான் காமெடி பாத்திரம்தான் செய்ய வேண்டும் என அந்த யூனிட்டே சொல்கின்றது. நான் காட்டும் என் கண்களின் சுழிப்பும் என் மூக்கும் அத்தனை நகைச்சுவை நிரம்பி உள்ளதாம் என்று வெட்டப்பட்டாள். அந்நாடகம் துப்பறியும் வகையை சார்ந்ததாம். அதில் நகைச்சுவை கதையின் கணத்தை தொய்யாமல் கூட்டுமாம். அதனால் எனக்கு நல்ல பெயர் கிடைக்குமாம். குனிந்து கையிலிருந்த தீர்ந்த சிகரெட்டை டீஃபாயிலிருந்த அணைக்கும் தட்டில் புதைத்து அழுத்திவிட்டாள். பிளிப் அணைந்த அச்சிகரெட்டை துண்டினை எடுத்து அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டாள். இப்பொழுது திடுமென மகதா நிமிர்ந்து கொலை என்றார். கொலை என பய உணர்வில் கதறி பிளிப்பை செரிப்பது போல பார்த்தாள். கண்கள் பெரிதாகி சிவந்தன. அவளுக்கு மூச்சிறைத்து முகம் இறுகிற்று. டீப்பாயில் ஊன்றிருந்த கைகளை வெறியேறியவளாய் அதில் வேக வேகமாய் குத்தினாள். ஹ ஹ ஹ என பலமாய் சிரித்தாள். இது ஒரு 30 நொடிகள் நிகழ்ந்தது. பிறகு கலைந்த முகத்தில் விழுந்திருந்த முடிக்கற்றைகளை விரல்களால் கோதி சரி செய்து நாற்காலியில் சாய்ந்து வசதியாய் அமர்ந்து நிலையானாள். துணி வைத்த துடைத்தார் போன்று இத்தனை நொடிகள் அவள் முகத்தில் நிலை கொண்டிருந்த குரோதம் ஓடிப்போயிற்று. சாதாரணமானாள். என்னை நோக்கி திரும்பி, எப்படி என் நடிப்பு? இப்படி ஒரு காட்சியை நேற்று ஒரு நாடகத்தில் செய்ததற்கு என்ன பாராட்டு தெரியுமா என சிரித்தாள். எனக்கு பெருமூச்சு வந்தது. இவள் விட்டால் நாள் முழுவதும் ஓயாமல் பேசுவாள் என்றும் நேரம்தான் விரயமாகும் என்றும் எனக்கு பட்டது. இருந்தாலும் மகதா கோவையாய் உரையாடலை வளர்த்த வண்ணமாயிருந்தாள். சார், எடித் தாம்சனின் துப்பறியும் கதையை கூட இதுபோல நடித்து கொடுத்தால் போதுமல்லவா? இதுதான் நடிகையர் திலகத்தின் பங்களிப்பு. ரொம்ப சரி என்றேன். வேறென்ன சொல்ல? சோஃபியா தாயாரின் பேச்சை திசை திருப்பி விரும்பினாள். அதற்கு அல்லது பிராண்டாவை நினைத்து கொண்டால் போதும். இது போன்ற குரூர பாத்திரங்களை பட்டை தீட்டி விடலாம். இன்ஸ்பெக்டர் வரட்டும், இது பற்றி பேசலாம். இப்பொழுது பிளிப் வாய்த்திருந்தார். அவரை நீ பேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை மகதா. இவ்வாறு சொல்லிவிட்டு சிறு இடைவெளி தந்தார். மகதாவின் பேச்சில் அவருக்கு உடன்பாடில்லை என்பதை இந்த சிறு இடைவெளி உணர்த்தியதாய்ப்பட்டது. அவருக்கு தேவைப்படும் அத்தனை தகவல்களையும் நானே தந்துவிடுவேன். ஏன், நான் அவரை பார்க்கக்கூடாதா என அவர் குரல் நிர்தாட்சிணமாய் உயர்ந்தது. ஆமாம், அவள் ஏன் டெவரனாவை பார்ப்பதிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும்? நான் பார்த்தே ஆக வேண்டும் டார்லிங். நீ உன் வேலை உண்டு, நீ உண்டு என வாழ்பவன். உனக்கு தகவலின் மதிப்பு தெரியாது. அவர் கேட்டால் ஆமாம் என்பாய், இல்லையேல் இல்லை என்பாய். இவற்றை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன லாபம்? இக்கொலை வழக்கு வளரும்போது வீட்டு அங்கத்தினரின் மனம் எப்படியெல்லாம் அலைந்தது என அறிய விரும்புவார்கள். இன்ஸ்பெக்டர், அது என் போன்ற கலைஞனால்தான் வர்ணித்து விளக்க முடியும். ஆனாலும் அம்மா என சொல்லியபடி உள்ளே நுழைந்தாள் சோஃபியா. உனக்குள்ளான கலைஞனின் கற்பனை பொய்யான தவறான கோணத்தை போலீஸுக்கு தந்துவிடக்கூடாது. ஓகே சோஃபியா கண்ணே என்று அவளை நோக்கி ஓடினாள் மகதா. நெருங்கிய மகதாவின் கைகளை பற்றி கொண்டு சோஃபியா சொன்னாள், உனக்கு தெரிந்ததாய் பீற்றிக்கொண்டு உளறிக்கொட்ட நீ தயார் என்பது எனக்கு தெரியும் அம்மா. ஆனால் யாரோ ஒருவரின் மட்டும் சந்தேகம் கொண்டுள்ள உன் கணிப்பு தவறு. போடி, உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். அதற்காக முதல் விசாரணையின் போதே அத்தனையும் கொட்ட வேண்டுமா என்ன? குடும்பத்தை மனதில் கொண்டு அதனை காக்க வேண்டிய கடமையும் நெஞ்சில் வைத்து மிக தாழ்ந்த தாழ்மையோடு கேட்டதற்கு மட்டும் பதில் தர வேண்டிய தருணம் இது. உன் நடிப்பு மேடையல்ல, விசாரணை. உடனே மகதா கொண்ட கோபம் பறந்தோடிற்று. குழந்தையாய் நடந்து கொண்ட மகதா
சோஃபிமா, அப்படியென்றால் பிராண்டா மீது உனக்கு? ஒவ்வொருவரை பற்றியும் நாம் நினைப்பது அந்த ஒருவருடான நம் அனுபவத்தை பொறுத்தது. அதைவிட உனக்கு பிடிக்குமே என்று சில சாக்லேட் சுட சுட செய்துள்ளேன். வரவேற்பறையில் உள்ளது, போய் சாப்பிடு. தனக்கு ரொம்ப பசிப்பதாகவும் சாக்லேட் தான் வேண்டுமென நினைத்திருந்ததாகவும் அது எப்படி சோஃபியாவுக்கு தெரிந்தது என்றும் வியந்து, உனக்கு தெரியாது சோஃபிமா என தழுதழுக்க அவள் கன்னங்களை வருடி பேசினாள். உன்னை போல ஒரு பெண் இருப்பதை போன்ற வரமுண்டா? ஓடிப்போனாள் மகதா. 7-8 வயது குழந்தை ஒன்று ஓடிப்போனதாய்தான் எனக்கு தோன்றியது. அவள் ஓடிய திசையை பார்த்து பிரமித்தபடி, மகதாவுக்கு கூட வெளிச்சமில்லை, அந்த கடவுளுக்கே வெளிச்சம், போலீசிடம் என்னவெல்லாம் சொல்லப் போகிறாளோ என்று பெருமூச்சு விட்டார் செல்வி எடித் டி ஹேவ்லண்ட். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றாள் சோஃபியா. எல்லாம் சரியா நடக்கும். அவள் என்னை வேண்டுமென்றால் பேசுவாளாடி. முதிர்ச்சியற்ற பெண். ஒரு பொருட்டாக கொள்ள வேண்டாம், விடுங்கள். இயக்குனர் சொல்வதை செய்யும் பக்கா நடிகை அவள். இங்கு நானே இயக்குனர், பிறகென்ன குழப்பம்? மகதாவை தொடர்ந்து வெளியேறிய சோஃபியா, ஓ வாருங்கள் என்று சுழன்று திரும்பி, அப்பா, இது இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்கவே வந்துள்ளார் என்று வரவேற்றாள். நான் சட்டென பிலிப்பின் முகத்தில் பார்வையை புதைத்தேன். கொஞ்சமாய், மிக மிக கொஞ்சமாய் பதற்றம் அவர் முகத்தில் படர்ந்தது. ஆனால் பட்டும் படாத அவர் குண அதிசயமே மேலோங்கி நின்றது. நான் இருக்கலாமா என்றேன். ஓ நிச்சயமா என்றார். முதன்மை இன்ஸ்பெக்டர் டெவேரேனா கனிவான முகம் கொண்ட நம்பத்தகுந்த நபராய் உள் நுழைந்து, முழு ஒத்துழைப்பு தேவை என விசாரணை தவிர வேறு வேண்டாம் என்னும் தோணியில் நெருங்கியது. எந்த இறுக்கத்தையும் தராத நிலைமையை காப்பாற்றிற்று. எங்கள் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்ததிலேயே தொடங்குகிறேன் என இன்ஸ்பெக்டர் உணர்த்தியது. எனக்கு பெருமை கலந்த ஆச்சரியமாயிருந்தது. எஸ் முதன்மை இன்ஸ்பெக்டர் என பிலிப் எடுத்து தர, எடித் டி ஹேவ்லண்ட், நான் இருக்க வேண்டுமா என அழகாய் இடைமறித்தார். இப்போதைக்கு தேவையில்லை எடித், பிறகு தேவைப்பட்டால் ஓரிரு வார்த்தைகள் பேச உங்களை நான் தொந்தரவு செய்யலாம். தொந்தரவா? போலீஸுக்கு உதவுவது என் கடமை. மாடியில் இருப்பேன், வரட்டுமா? கதவை மூடிவிட்டு வெளியே சென்று விட்டார். நீங்கள் இலக்கியத்திலேயே வாழும் மனிதர் என்று அறிவேன். தங்கள் பொன்னான நேரத்தை அதிகம் கேட்க மாட்டேன். ஆனால் எங்கள் சந்தேகம், அதாவது தங்கள் தந்தையார் இயற்கை மரணம் அடையவில்லை, கொலையாகி உள்ளார் என்னும் சந்தேகம் சந்தேகத்துக்கிடமின்றி ஊர்ஜிதமாகியுள்ளது. எஸ்ஸரின் என்னும் மருந்து அதிகம் தரப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பிலிப் ஓஹோ என்பது போல் தலையசைத்தார். எவ்வித உணர்வினையும் வெளிக்காட்டவில்லை. இந்த செய்தி உங்களுக்குள் ஏதேனும் நிலைப்பாட்டை தருகின்றதா? எந்த நிலைப்பாட்டை தர வேண்டும்? எனக்கென்னவோ அறியாமல் உணராமல் தானாகவே நீங்கள் சொன்ன அம்மருந்தினை அப்பா அதிகம் எடுத்து கொண்டிருப்பாரோ என்றே தோன்றுகிறது. நிஜமாக அப்படி ஒரு எண்ணம் ஸ்திரமாய் உங்களுக்குள்ளதா பிலிப் லியோனைட்ஸ்? ஆம், அதிகபட்சம் எஸ்தரினால் மரணம் சம்பவிப்பதாய் கேள்விப்படும்போது இது சாத்தியம் என்றே என் மனதுக்கு தோன்றுகின்றது. அவர் 90 வயதை நெருங்கிய வெகு முதியவர், ஞாபக சக்தி அற்றுப்போகும் வயது, மிக மோசமான கண் பார்வை வேறு. ஆக ஒரு பாட்டிலில் இருக்கும் எஸ்தரின் நிறைந்த கண் மருந்தை போய் வேறொரு இன்சுலின் பாட்டிலில் விட்டு நிரப்பி பார்க்கும் அளவுக்கு அவர் மூளை சக்தியற்றிருக்குமா? இது நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்தாய் உங்களுக்கு படுகின்றதா? பிலிப் பதிலேதும் உரைக்கவில்லை. அவர் முகம் மேலும் உணர்ச்சியற்று ஆயிற்று. படபடப்பில்லை. டெவேரேனா தொடர்ந்தார். கண்மருந்து பாட்டிலை குப்பை கூடையிலிருந்து எடுத்துள்ளோம். அதில் துளி கைரேகையும் இல்லை. ஆச்சரியம். பார்க்க போனால் அதில் கைரேகை இருந்திருக்கத்தான் வேண்டும். உன் அப்பா, உன் தாய் அல்லது வேலைக்காரன் யாராவது ஒருவருடைய கைரேகை. அப்போது அந்த வேலைக்காரன் ஜான்சன் எப்படி என்று கேட்டார் பிலிப். லியோனட்டின் அந்தரங்க வேலைக்காரன் ஜான்சனை குற்றவாளியாக முன்னிறுத்துகிறீர்களா? அந்தரங்க வேலைக்காரன் என்னும் அளவில் அதற்கு வாய்ப்பு வேண்டுமானால் அதிகம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் குறிக்கோள் இல்லாமல் எப்படி கொலை நிகழும்? தன் முதலாளியை கொலை செய்ய ஜான்சனுக்கு முகாந்திரம் இருந்திருப்பதாய் தோன்றவில்லை. வருடம் அவனுக்கு போனஸ் தருவது லியோனட்டின் வழக்கமாய் இருந்திருக்கிறது. போனஸாய் கொடுக்கப்பட்ட தொகை பெரிதென்று அறிந்தேன்.
அத்தொகையும் ஒவ்வொரு வருடமும் உயர்த்தப்பட்டே இருக்கின்றது, குறைக்கப்படவில்லை, நிறுத்தப்படவும் இல்லை. பரம ஏழையான ஜான்சன் வேறு போக்கிடம் இல்லாதவன். வேறு யார் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்க? மேலும் தன்னிடம் இருந்த பணத்தை தான தர்மம் செய்தே கழிக்கப் போவதாய் இவனிடம் பலமுறை உன் தந்தையார் உணர்த்தியிருக்கிறார். ஆக லியோனட்டை பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்னும் பிரார்த்தனையின்றி அவரை கொல்லும் திட்டமா அவனிடம் இருந்திருக்கும் என்று கொஞ்சம் நிறுத்திய இன்ஸ்பெக்டர், அவனை விட்டுவிடுவோம், அவனை நாங்கள் சந்தேகிக்கவில்லை என்றார் ஸ்திரமாய். அப்படியா என்று பிடிப்பின்றி பதில் வந்தது பிலிப்பிடமிருந்து. சரி பிலிப், கொலை நடந்த அன்று இந்த வீட்டில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்ச்சிகளை பற்றியும் எனக்கு தகவல் தர இயலுமா? நிச்சயமாக முதன்மை இன்ஸ்பெக்டர். இதோ இந்த அறையில்தான் நான் இருந்தேன். முழு நாளும் சாப்பிட இளைப்பாற என்று மட்டும் கொஞ்சம் நகர்ந்திருப்பேன். அன்று உங்கள் தந்தையை பார்த்தீர்களா? காலை சிற்றுண்டி சாப்பிடும்போது காலை வணக்கங்கள் தெரிவித்து வந்தேன். இது புதிதல்ல, தினசரி நடவடிக்கையே. நீங்கள் அவருடன் அப்பொழுது தனியாக இருந்தீர்களா? எப்பொழுது? காலை வணக்கம் தெரிவித்து குசலம் விசாரித்த போது. என் வளர்ப்பு தாய் 2வது சித்தி கூட இருந்தால். அப்பொழுது உங்கள் தந்தை சாதாரணமாகத்தான் தென்பட்டாரா? இல்லை. ஒரு சின்னஞ்சிறு சிந்தனைக்கு பின், இன்று கொலையாகப் போகிறோம், இறக்கப் போகிறோம் போன்ற ஆரிடம் புரிந்தவராய் தென்படவில்லை என்றார் பிலிப். இப்பகுதியிலிருந்து உங்கள் தந்தையின் அறை அடங்கிய பகுதி முழுவதுமாய் தனித்துள்ளதா? ஆமாம். மாடியில் அவர் அறைப்பகுதிக்கு அங்குள்ள வரவேற்பறை கதவு மூலம்தான் செல்ல முடியும். வேறு வழி கிடையாது. அக்கதவு பூட்டப்பட்டிருக்குமா? இல்லை. எப்போதுமே எனக்கு தெரிந்து அது எப்போதுமே பூட்டப்பட்டது கிடையாது. ஓகே. அவர் அறைக்கும் வீட்டின் மற்ற பகுதிகளுக்கும் யார் வேண்டுமாயினும் போய் வரலாமா? பின்ன அவர் வசதிக்கும் தனிமைக்கும் அன்றி வேறெந்த காரணத்துக்கும் அவருக்காக அறை ஒதுக்கப்படவில்லை. அப்பா தவறிய விஷயம் எப்பொழுதும் உங்கள் காதுகளுக்கு முதலில் எட்டியது? என் சகோதரன் ரோஜர் ஓடி வந்தான். மேல்தளத்தின் மேற்கு பகுதியில் வசிக்கிறான். அப்பா ஸ்மரணையற்று தவிப்பதாய் அலறினான். அவர் வசித்து வந்த முதல் மாடிக்கு விரைந்தேன். அப்பாவுக்கு மூச்சு விடுவதில் கடும் சிரமம் இருந்தது. படுவேகமாய் மோசமானார். அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? எது செய்வது என்று அறியாமல் வீடே ஸ்தம்பித்து நின்றது. நான் மருத்துவருக்கு ஃபோன் செய்தேன். அவர் இல்லை. வந்ததும் உடனே இங்கு வரும்படி தகவலை பதிவு செய்து வைத்தேன். மலமெலவென அப்பா தன்னிலை இழந்தார். மருத்துவர் வருமுன் தவறிவிட்டார். லியோனட் மரணித்த நிமிடங்களில் வீட்டின் நிலைமையும் குடும்பத்தாரின் நிலைப்பாட்டையும் விவரித்து முடித்த பிலிப் உணர்ச்சி வசப்படவே இல்லை. நடந்த உண்மைகளை அளிக்கும் காட்சியமாய் தான் இருந்தார். குடும்பத்தின் மற்ற நபர்கள் அப்பொழுது எங்கிருந்தனர்? தொடர்ந்தார் டிவேரேனார். என் மனைவி லண்டனில் இருந்தால். விஷயம் தெரிந்ததும் வந்துவிட்டாள். சோஃபியாவும் இல்லை என நினைக்கிறேன். ஆஸ்டஸும் ஜோசஃபைனும் இருந்தார்கள். உங்கள் தகப்பனாரின் மரணம் எந்த அளவுக்கு உங்களுடைய பண நிலைமையை பாதிக்கும் அல்லது அனுகூலம் செய்யும் என அறிய விரும்புகிறேன். தவறாக எண்ண வேண்டாம். எல்லா கோணங்களிலும் உண்மை திரட்டி கொலையாளியை அறிய என்னும் உங்கள் நிலையை பாராட்டுகிறேன் டிவேரேனார். பண விஷயத்தில் பல வருடங்களுக்கு முன்னமே எங்களை பரிபூர்ண சுதந்திரமடைய வைத்துவிட்டார் அப்பா. என் அண்ணன் ரோஜரை அப்பா நடத்தி வந்த மிகப்பெரிய உணவகத்தின் முதலாளியாகவும் அதன் முதல் பங்குதாரராகவும் ஆக்கினார். எனக்கு இதற்கு இணையான பணம் தந்தார். ஏறத்தாழ 1,50,000 பவுண்டுகள். இப்பெருந்தொகையால் வட்டி வரும்படியும் முதலை நான் எப்படி வேண்டுமாயினும் பயன்படுத்தப்படியும் விட்டுவிட்டார். இறந்த பிள்ளைகளின் மீது தர்ம ஸ்தாபனங்களை ஸ்தாபித்து வைத்தார். இவ்வளவு செய்தும் அவருக்கென்று பல லட்சம் பணம் வைத்திருக்கவில்லையா? இல்லை. உங்கள் ஊகமோ அல்லது திரட்டிய தகவலோ தப்பு இன்ஸ்பெக்டர். தனக்கென தினம் வாழும் வசதிக்கு தான் பணம் முதலீடு வைத்திருந்தார். அந்த முதலீட்டின் அதீத வட்டியால் மீண்டும் பெட்டி பெட்டியாய் பணம் சேரப்போகிறது என்று கூட சொல்வார். முதல் முறையாய் ரொம்ப சிறு சிரிப்பு இறுகியிருந்த பிலிப்பின் இதழ்களில் முளைத்து அடங்கியது. பிலிப், நீங்களும் உங்கள் சகோதரரும் இங்கு ஒண்டி வாழ என மீண்டும் வந்தீர்கள். சரி, அது பணமுடையால் எடுக்கப்பட்ட முடிவா? இல்லவே இல்லை. வெறும் வசதிக்காக.
என் பல குடும்ப காரணங்களுக்கு கூட்டு குடும்பம் எனக்கு வசதி எனப்பட்டது. அப்பாவின் இந்த வீட்டில் நாங்கள் வந்து குடித்தனம் செய்ய வேண்டும் என்பது அவரது தீராத ஆசை. எனக்கும் அப்பாவின் மீது தீராத அவாவும் மரியாதையும் உண்டு. இவை எல்லாமும் என்னை சுலபமாக உள்ளிழுத்து விட்டன. உங்கள் சகோதரர், அவன் வீட்டருக்கே நிகழ்ந்த போரில் அவன் வீடு சின்னாபின்னமாகிவிட்டது. இங்கு வந்து சேர்ந்தான். பிறகு வெளியேறும் சூழலே ஏற்படவில்லை. பிலிப், உயில் சம்பந்தமான உங்கள் தந்தையின் மனப்போக்கு, அவர் இஷ்டம் இப்படி இருந்தன. இது பற்றி உங்கள் கணிப்பு ஏதேனும்? விரிவாக சொல்ல முடியும். என் தந்தையார் இரகசியம் காப்பவர் அல்லர். அவரின் இக்குணத்தை புரிந்து கொள்வது துப்பறியும் உங்களுக்கு அவசியம். குடும்பம், அதன் கட்டுக்கோப்பு இவற்றில் அலாதி ஈடுபாடு கொண்டவர். அவரை பொறுத்தவரை வீடு என்பது அனைத்து அங்கத்தினரும் கூடும் இடம். இதில் கூடுதலாய் வக்கீலும் உண்டு. அவர் அப்பாவின் வழிகாட்டுதலின் பேரில் உயிலை அனைவரும் அறிய விளக்கினார். அந்த சாராம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். இதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பவுண்டுக்கும் மேற்பட்ட அளவு பணம் என் சித்திக்கு உள்ளது. இது மட்டுமில்லை, திருமணத்தின் போதும் அவருக்கு தாராளமாய் பணம் தரப்பட்டது. இதுபோக மீதிமிருந்த பணம் எனக்கும் என் சகோதரனுக்கும் மற்றும் பேரப்பிள்ளைகளுக்கும் என பகிர்ந்தளிக்கப்பட்டது. மேலும் விலைமதிப்பற்ற எஸ்டேட் உள்ளது. இவை தவிர பற்பல ஆண்டுகளாய் பணிபுரியும் வேலைக்காரர்களுக்கென ஏதாவது, ஏனென்றால் 60 வருடங்கள் கடந்து பணியாற்றும் வேலைக்காரர்கள் இருப்பதாய் அறிந்தேன். அதெல்லாம் எதுவும் கிடையாது. மறு வருடமும் பணி இருந்தால் மட்டும் அவர்களின் சம்பளம் நன்றாய் உயர்த்தி தரப்பட்டது, அவ்வளவே. நீங்கள் கேட்பதற்கு மன்னிக்க, நீங்கள் பணம் வேண்டும் என்னும் இக்கட்டில் இல்லை, இல்லையா? நான் செலுத்தும் வரி அதிகம், இன்ஸ்பெக்டர். ஆனாலும் முதலீடுகளால் வரும் வட்டியும் என் சம்பாத்தியமும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதும் போதும் என்னும் அளவு உள்ளன. தவிர எங்களை எப்பொழுதும் பணத்துக்காக அப்பா தவிக்க விட்டதே இல்லை. இத்தனை தந்திருந்தும் மிக மோசமான பண நெருக்கடி எனக்கு வந்திருந்தால் அதற்கு உதவ ஓடோடி வந்து நின்றிருக்கும் ஒரே ஆசாமி அப்பாவாகத்தான் இருக்கும் என்ற பிலிப் அமைதி கலையாமல் ஆனால் சற்றே ஸ்திரமாய் சொன்னார். உங்களுக்கு நிச்சயப்படுத்துகிறேன், அப்பா இறந்ததால் இத்தனை பணம் வருமே என்று கணக்கு வைத்து கொண்டு அவரின் மரணத்தை நான் எதிர்நோக்கி காத்திருக்கவில்லை, இன்ஸ்பெக்டர். ஓ நோ, இந்த கோணத்தில் நான் கேட்டேன் என தோன்றினால் மன்னிக்க வேண்டும். ஆனால் எல்லா ஐயங்களும் எங்களுக்கு விலக வேண்டுமே. அடுத்த ஒரு சங்கோஜமான கேள்வியும் கேட்க வேண்டியுள்ளது. அதற்கு நீங்கள் இதுபோல மனம் கோணுவீர்களோ என்னும் யோசிக்க வேண்டியுள்ளது. கட்டாயமில்லை, கேட்கலாம். நன்றி. உங்கள் தந்தைக்கும் அவரின் புது மனைவிக்குமான உறவு குறித்து அவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்களா? நான் அறிந்தவரை நிச்சயமாக. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிடிவாத பேச்சுகள் இருந்ததில்லை என்றே நினைக்கிறேன். இருவருக்கும் இடையே மாபெரும் வயது வித்தியாசமும் தலைமுறை வித்தியாசமும் இருக்கின்றதே பிலிப். இருந்திருக்கின்றது. தங்கள் தந்தையின் இந்த திருமணத்தை, அதுவும் 75 வயது கடந்த திருமணத்தை அனுமதித்தீர்களா? என் அனுமதி கேட்கப்படவில்லை. இது சரியான விடை அல்ல பிலிப். உங்கள் கேள்விக்கான விடை என்னும் அளவில் மிக சரியானதே, இன்ஸ்பெக்டர். எனினும் மீண்டும் அதே கேள்வியை முன்வைப்பதால் சொல்கிறேன். இத்திருமணம் எனக்கு புத்திசாலித்தனமானதாய் படவில்லை. காரணங்களை எடுத்து கூறி நீங்கள் ஆட்சேபிக்கவே இல்லையா? விஷயம் அறியும் போது இத்திருமணம் நடந்து முடிந்த ஒரு உண்மையைத்தான் என்னை அடைந்தது. உண்மையாகவே வா, இல்லை அதிர்ச்சியாகவா? சரியான சமத்தில் நிகழ்ந்த டெவேரனரின் கிடுக்குப்பிடி ஒரு பிரமிப்பு என்றால் அதற்கு பிலிப் மௌனத்தையே பதிலாக்கியது ஒரு பிரமிப்பு. ஆக இந்த காதல் திருமணம் குறித்து இப்படி சொல்வதில் தவறில்லை என்னும் எண்ணுகிறேன் பிலிப். உங்களுக்கு மனக்கசப்பே இல்லை? ஆரம்பம் முதலே எங்களுக்கு எப்படி முழு சுதந்திரம் தந்திருந்தாரோ பண நிலைமை உட்பட அத்தகைய சுதந்திரத்தில் தான் இன்ஸ்பெக்டர் அப்பாவும் வாழ்ந்தார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு வட்டம், அவர் மட்டுமே தீர்மானித்து செயல்படுத்த வல்ல வட்டம். எந்த கண்டிப்பும் அதிகாரமும் கூச்சமும் இன்றி யாரும் அவ்வட்டத்தின் செயல்பாட்டில் தலையிடாமல் வைத்தது அவர் திறமை. போதுமா? இது திருப்தியான பதில் பிலிப். உங்களுக்கும் திருமதி லியோனைட்டுக்குமான உறவு அமைதியாயிருந்ததா? ஆமாம், நல்ல நட்பு ரீதியிலான உறவாக இருந்ததா?
இக்கோணத்தில் நான் சொல்லவில்லை. நான் அவரை சந்திப்பது மிக மிக அரிது. பேச்சுவார்த்தையே நிகழ்ந்ததில்லை எனலாம். எனில் உறவு அமைதியாகத்தானே இருந்திருக்க வேண்டும். பிரமித்தேன். உறவு அமைதியாயிருந்ததா என்றதற்கு ஆம் என்று சொல்லிவிட்டு, அதற்கான விளக்கம் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை கூட நிகழ்ந்ததில்லை என்னும் அமையும்போது பிலிப்பின் பதில்களில் ஆழ அர்த்தம் தேட வேண்டும் என விளங்கிற்று. நிச்சயம் டெவேரனர் எரிச்சலாகியிருக்க வேண்டும். ஆனால் துளியும் காட்டிக்கொள்ளவில்லை. அப்படியே கேள்விகளின் தளத்தினை மாற்றிக்கொண்டார். லாரன்ஸ் பிரவுன் பற்றி தங்கள் அபிப்பிராயத்தை தர இயலுமா? இல்லை இல்லை, என்னால் இயலாது. என் அப்பாவால் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் அவர், அவ்வளவே. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு பணியாற்ற அவர் அமர்த்தப்படவில்லை. திரு பிலிப் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க சேர்க்கப்பட்டார். முதல் முறையாக துணுக்குற்றார் பிலிப். அதனை என்னால் அவர் முகத்தில் வெகு துல்லியமாக படிக்க முடிந்தது. ஆனால் நொடியின் பின் அளவுக்கு அத்துணுக்கூறலிலிருந்து மீண்டும், நிஜம்தான், என் மகன் இளம்பிள்ளை வாதத்தால் தாக்கப்பட்டவன். அதிர்ஷ்டவசமாக தீவிரமாக பாதிக்கப்படவில்லை. இருப்பினும் நடக்க சிரமப்பட்டு அவனை பள்ளிக்கு அனுப்பி இம்சிக்க அப்பா விரும்பவில்லை. என் மகன் ஜோசப்பைனும் சின்னவளே. ஆகவே இரு குழந்தைகளுக்குமாக சேர்த்து ஒரு வாத்தியாரை வீட்டோடு அமர்த்த அப்பாவும் ஆரம்பம் முதலே குழந்தைகளை அன்பாய் வளர்த்து வந்த எடித் சித்தியும் முடிவெடுத்து விளம்பரப்படுத்தி லாரன்ஸை தேர்ந்தெடுத்தனர். எனக்கும் சரியெனப்பட்டது. இன்னொரு விஷயம், போதுமான அளவாகவும் திருப்திகரமாகவும் உள்ள லாரன்ஸின் போதித்தலில் எனக்கு குறைவொன்றும் தென்படவில்லை என்று தீர்க்கமாய் பதிலளித்து தான் துணுக்கூறவில்லை என்பது போல நிலைநிறுத்தினார். அவர் தங்கியுள்ள பகுதி உங்க அப்பா அறைகளை ஒட்டிதானே உள்ளது? இங்கில்லையே. அங்கு அறைகள் ஜாஸ்தி, இங்கு கம்மி. இந்த பதிலில் நிச்சயம் டெவேரனர் திருப்தி அடைய இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை. பிலிப்பின் பதில்கள் தொக்கி தொக்கி நிற்பதை அடிக்கடி சுட்டிக்காட்டி விரும்பாமல் இருந்திருக்கலாம். எப்போதாவது கவனித்துள்ளீர்களா? லாரன்ஸுக்கும் உங்கள் சித்திக்கும் ஏதாவது நெருக்கம், தொடர்பு? அப்படி ஒன்றும் கவனிக்கும் நிலை இதுவரை எனக்கு நேர்ந்ததில்லை. அல்லது அவர்கள் இருவரையும் இணைத்து கிசுகிசுப்பு, வம்பு பேச்சு இவற்றில் நான் என்னை எப்பொழுதும் புகுத்தி கொள்வது இல்லை இன்ஸ்பெக்டர். ஓ, வெகு மதிப்பு மிக்கவர். கெட்டதை கேட்பதே இல்லை, பார்ப்பதே இல்லை, பேசுவதே இல்லை. அதுபோல தாங்கள் முடிவெடுக்கும் பட்சத்தில் நன்றி இன்ஸ்பெக்டர். ஓகே. எழுந்தார் டெவேரனர். மிக்க நன்றி திரு பிலிப் லியோனைட்ஸ். தேவைப்பட்டால் மீண்டும் சந்திப்போம். வேகமாக வெளியேறிய டெவேரனரை அவசரமாய் பின்தொடர்ந்து இணைந்து கொண்டேன். ஹுஃப் என்று விழிகளை விரித்து பயங்கரமான ஒன்றை பார்த்துவிட்ட முகபாவத்தை தந்த இன்ஸ்பெக்டர், இவனைப் போல எப்படி கழுவினாலும் நழுவும் மீனை நான் என் பல்லாண்டு கால அனுபவத்தில் கண்டதே இல்லை என வியந்தார். அகதா கிறிஸ்டி.